My dear NGO friends, I hope you would have enjoyed this employment. The employment growth sky தான், no limit. You can grow as much as you can. இதில் நீங்கள் நம்ம 1 மில்லியன் வர்றதாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதில் 10 மில்லியன் வர முடியும், 100 மில்லியன் வர முடியும். இது பெரிய ப்ராஜெக்ட், சாதாரண ப்ராஜெக்டே கிடையாது. இப்போ நீங்கள் உங்கள் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்தீங்க, 100 கிலோமீட்டர் போகலாம், 200 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் நர்ஸ்லேருந்து மிட்வைஃப்லேருந்து வார்ட் செக்ரட்டரி, ஸோ மெனி வேகன்சிஸ். அதுபோல் மைக்ரோ ஃபைனான்ஸ், லேபர் இன்டென்சிவ், ஹியூஜ் ரெக்குவயர்மெண்ட். Many places. That itself is a very big sector. Don't forget, it is nothing but a service. You are providing service to the family to make an earning member in each family. So it is a service. நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணையில் நிறைய மாதிரி சில புல்லூரிகள் உங்கள்கிட்ட உங்களை கரெக்ட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் டெய்லர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நாங்கள் வில் டம்ப் thousands of clothes of material. நீங்கள் அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வீக்லி பேமெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு குரூப் வரும். பேக்கிங் பண்ணி கொடுங்கன்னு சில பேர் ஓடியாருவாங்க. ஈவன் அமேசான் கூட வரலாம். உங்கள் இடத்துல நீங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு ரீபேக் பண்ணி டெலிவரி பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய உள்ள வரலாம். பட் மை ரெக்வஸ்ட் இஸ், யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஆன். ஏன்னா உங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்தே யூ ஹவ் பீன் பென்ட் டு த சர்வீஸ். ஸோ டோன்ட் பி டீவியேட்டட். நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுங்க. டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் டைவர்ட்டட். அந்த இதில் நீங்கள் அந்த உங்களுடைய சர்வீஸை விட்டு வராமல் சர்வீஸ் செக்டாருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஆட் அப் மோர் அண்ட் மோர் ப்ராடக்ட்ஸ். அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்டில் கூட யூ கேன் ஆட் வேல்யூஸ். யூ கேன் send people to Chandigarh, Calcutta, many places. That could be, vertically expounded, not horizontally. Horizontal போனீங்க அப்படின்னா நீங்கள் you have to be listening to many people, because many people will intervene and ask for so many favor to do some reference or something like that. So that you don't forget, because you are meant for service. So second project which I want to recommend to you is through this fourth channel. That is, government, especially இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டில் அன்லிமிட்டெட் ப்ரோக்ராம்ஸ், endless programs நிறைய இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கார்ட்ஸ், ஓட்டர் ஐடி கார்ட்ஸ், ஆதார் கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி பேசிக் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி பேசிக். அட்வான்ஸ்னு முறையில் தெர் ஆர் பென்ஷன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய டெத் காம்பன்சேஷன்ஸ், மேரேஜ் அண்ட் விடோ பென்ஷன்ஸு, இது மாதிரி. அதுபோல் மகளிர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த மாதிரி உமன் டெவலப்மெண்ட்டில் சோஷியல் என்டைட்டில்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் செக்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா ஹெவி. இதில் இல்லாமல் தெர் ஆர் மெனி பீப்புள் லைக் Philips, தென் HCL, and there are many people giving open advertisement for various kind of facilities for the poor. இதை யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, சம்டைம் இட் இஸ் கோயிங் த்ரூ சம் வெல்லா பீப்புள் அண்ட் தே ரெக்கமெண்ட் டு தேர் ஓன் ரிலேட்டிவ்ஸ் ஆர் சம்படி. அதனால யாருக்கு போய் சேர வேண்டுமோ அங்கே செய்கிறாங்க. அது அப்படியே டைவர்ட் ஆகி ஓடி போயிடுது. அதனால் நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். த சேம் பர்சன், the community volunteer who is known as person who knows about computer literacy or IT person, he can also, I think, list out the different schemes which are available and applications. See, for example, சிலதெல்லாம் நீங்கள் ஆதார் கார்டுன்னா, ஆதார் கார்டுக்கு you don't have to send people to the concerned department. You can invite the people to over to your NGO. ஸோ அவங்க ஒரு 50க்கு 100க்கு பண்ணுவாங்க. அதே போல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஸ்டில் இஃப் தே நீட் டு பி ஓப்பன் அப்படின்னா, ஐ திங்க் யூ கேன் இன்வைட் த பேங்கர். And the banker tell them to provide minimum kind of facility to the people who wish to open the account, like maybe like a minimum tea, snacks or something like that. So அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்டப் பண்ண sometime they will ask you to refer good projects to invest money for their industry, for their ventures as a working capital. அதனால இன்னொரு சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸில் வாங்காமல் 26% வாங்காமல் இங்கே ஒரு 18% 13% வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். மைக்ரோ ஃபைனான்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக, ப்ராஃபிட்டபுளாக, சர்வீஸ் ஓரியன்டாக உங்களால் பண்ண முடியும். அதாவது உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்குக்கு டெஃபினட்டாக யூ ஷுட் ஏர்ன் மினிமம் ₹1,00,000 எவ்ரி மந்த்.
அது இல்லைன்னா அது உங்களுக்கு ரிவார்டே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து 12 lakh கொடுத்தேன், இதெல்லாம் அடிஷ்னல். ஸோ அப்படின்னா உங்களுடைய இன்கம் எந்த அளவுக்கு பண்ணணும், 1 million per monthன்னு வரணும், 10 lakhs per month. So I think comfortably you will do wonderful services to the community and empowerment. You don't have to wait for anybody to bring money. You don't have to apply for any proposal. You are very comfortable spending money for the empowerment of poor, children, diseased, disabled, aged, HIV, anybody. ஸோ இந்த இதை மேப்பிங் வந்து தட் இஸ் பேசிக் சொல்லிட்டேன், மீடியம் சொல்லிட்டேன், அட்வான்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ரெஃபரல் டு கோ ஃப்ளை அப்ராட் அண்ட் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கிடைக்கும். இன்னும் வந்து கொஞ்சம் இதாக போனீங்கன்னா எம்பசிஸ் பிகாஸ் யூர் ஆல் வெரி நோன் டு த எம்பசிஸில் வந்து எவ்ரி இயர் தே புட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் வேரியஸ் ஸ்டடீஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், ஸோ மெனி ப்ரோக்ராம்ஸ். அது இல்லாமல் வந்து ஹவுசிங் லோன், எம்எஸ்எம்இல நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களால் முடியக்கூடியதெல்லாம் முதல்ல எடுத்துருங்க. இப்போ ரேஷன் கார்டு, இல்லை ஓட்டர் ஐடி கார்டு, அதர்வைஸ் உங்களுடைய ஆதார் கார்டு, ஒரு பேங்க் ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸு, ஆர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ், ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், ரீச்சபிள், இட் இஸ் அட்டைனபிள், இட் இஸ் அவைலபிள், இட் இஸ் டெஃபினட். நீங்கள் இன்டர்வியூ ஆனால் கிடச்சிடும். சில இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஹெச்சிஎல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 60 lakhs ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, இல்லாட்டா பில்கேட்லேருந்து ஒரு 1 crore ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐ திங்க் சம்டைம் யூ கேன் ஆல்சோ ட்ரை பார்ஷியல். என்ன ப்ராபபிலிட்டி தான் இதில் வந்து சக்ஸஸ் வந்து ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இதில் வந்து வாட் ஐ சஜஸ்ட் யூ தட் கம்யூனிட்டிக்கு சர்வீஸும் பண்ணணும், கம்யூனிட்டிக்கு நீங்கள் சேவிங்கும் பண்ணுறீங்க. ஒரு கம்யூனிட்டி ஒரு பாஸ்போர்ட் வாங்குறது அப்படின்னா டெஃபினெட்லாக she has to spend for travel, waiting, loss of pay, so many things. அப்போ அவங்க வந்து ஒரு 200 rupees 300 rupees செலவு பண்ண இல்லை, நீங்கள் ஒரு 100 rupees ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம், பிகாஸ் யூ ஆர் டூயிங் எவ்ரி திங் ஆன்லைன். அதே போல் ஆதார் கார்டுக்கு வந்து அங்கே டிபார்ட்மெண்ட் போகணும், வெயிட் பண்ணணும், ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்கணும். அந்த டைத்தில் அவர் இருக்க மாட்டார், அவர் இருப்பார், அகெயின் she or he has to go back again. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ஸ் யூ ஹேவ் about 50 or 60 or 100 people, you invite the people to come over here, and again things will be getting smoother. For which, அவங்க 100 rupees பண்ணல, அவங்களுக்கு they can pay you 50 rupees. ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து ஹவுஸ் ரிப்பேர் இருக்குது. அப்புறம் ஹவுஸில் வந்து உங்களுக்கு ஒரு 2 lakhs டிஸ்கவுண்ட் தர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு அகெயின் இஃப் தே ஹாவ் ஒன்லி 2 children, there are schemes. And there are many schemes for free training centers, free kind of technical skills. There are so many things available with the government, both central as well as state. அதே போல் இப்போ நீங்களாம் வந்து சம் டைம் போலீஸ் வந்து ஒரு கேர்ள் ஆர் உமன் யாராவது இதை பண்ணிட்டாங்கன்னா, ஐ திங்க் தே வில் bring you to NGO to take the custody for the night or 2 nights or something like that. Then she will be referred to the place where she has to be sent or something like that. இப்போ வந்து 1 center for this kind of remedies அப்படின்னு சொல்லிட்டு there is a MSW person is appointed by the government of India, and she is having a place to keep them accommodated till they are being sent out to the respective own places, something like that. There are many. Even these are all experimented. I can tell you it's all experimented. The program which I told you was experimented employment. அதே போல் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது இட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டட் இன் ஒடிசா அஸ் வெல் அஸ் கர்நாடகா. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வாங்கி கொடுக்கறக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் NGO fully occupied. I think Delhi is also taking training on that. I think what are the scheme I recommend to you is take your time, provide you good kind of reward. I don't say income money, because you are doing service. The service is giving you reward, so you'll get a sufficient reward. Moreover, whenever there is a work is added up, you can hire 1 or 2 people more, and out of the income you receive, for example, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 10% இம்ப்ளிமெண்ட் பண்ணி மைல்ஸ்டோன் காமிச்சு, அதே போல் வந்து கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் ஆர் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ஆல்சோ கேன் பி பெய்டு only for the successful services rendered to you. So I think they'll also be very happy, because they're all from the same village, same city, or same town, or same panchayat, or some place. So they will also be a little more proud to do the service. And
there are, like IT people and all finding the jobs. Now people are engaged, doing a very good service for which they are also getting reward and decent reward. So this is one I think you please look up on. It is all different mapping, different Google's setup. It's all published. You list out and basic definitely you will get it because you know everybody. And if at all any kind of clarification, verification, you can also invite assistant director or maybe deputy director. They will come and deliver a lecture of how these things will go about it. So they'll be very proud because you are. Don't forget your strength is community mobilization. You got definitely 1,500, 2,000 people work பண்ணுவீங்க. So 2,000 people work பண்ணுவீங்க அப்படின்னா per houseல 4 to 5 members இருந்தாலே அதுவே 10,000 population. So that is your strength. That is your enormous strength. So அப்போ definitely people will come after you either for opening accounts or releasing cards or opening kind of postal accounts, anything. They will like you to visit your place and get the book started. So from which, how much you can earn. Say for example, if your town is consisting of say about 2,000 families, 2,000 into 5 definitely 10,000 members. அப்போ நீங்கள் per இயருக்கு எல்லாம் வாங்கியிருந்தாலுமே ஒரு say about ஒரு 5 to 6,000 பீப்புளுக்கு மேபி பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஹவுசிங் லோனாக இருக்கலாம், ஒரு சப்சிடி எல்லாம் இருக்கலாம், or maybe like MSME working investment or artisans, the services. Even if you charge, say it's about 50 to 100 rupees, that will give you about 4 to 5 lakhs rupees per month. Sorry, I'm sorry, 4 to 5 lakhs rupees per year. So in the valiya service and on average you are also getting some 30,000 rupees from that source. For which I think the person who is appointed, because the person who is appointed not only for employment, he is also taking additional care of this job. So some money can also be paid. So there are many components. One component is employment, another component service sector, and I think your people also, I think one by one you can add, and people are also engaged, and you will also be very satisfied to provide services. And whatever the program released through Government of India can also be verified, seen, and brought to your people, and people also getting benefited out of it. So this I think will be very happy to do all these kind of services, and this service will give you, I don't say that is limited with the 30,000 rupees a month, because if there are more, see suppose 1 crore scholarship is awarded to somebody from your place, definitely I think you are deserved to take at least 1 lakh 2 lakhs rupees from the family, because 1 crore is not a small amount. So I think if anybody is getting a scholarship to fly abroad, maybe like a Canada, US, or maybe like Australia for some of the program of the complete 100% scholarship, I think it's you're educating the village. Somebody, if you bring good doctors through NEET examinations and other things, so that we will deal with the next sessions. So what are the scheme which I am discussing with you? Whether employment, it is tower growth. I think it is unlimited potentials. Similarly, the services which you are providing through government schemes and program, through social entitlement and the social schemes through several departments, it's also endless, because the people will have to be benefited, because some program which you are not aware of it, so which we can go through that, அவர்களுக்கு சொல்ல முடியும், அதனால அவர்கள் பயனடைய முடியும். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. நீங்க பண்ற சர்வீஸ் ஒரு ஃபண்டை வாங்கி பண்ற சர்வீஸை விட இதுல I think you are much more satisfaction, because you are involved, you are breaking your head, and you are getting the people accessed, and people are getting benefited. So wish you all the best for your attempt. And what are the program? I tell you that there is a substantial growth available for you to meet. So try to see that, and I'll meet you with the next program very shortly.